நம்ம எல்லாருக்குமே ராமாயணம் அப்படின்னு சொன்னதுமே ஞாபகம் வர ஒண்ணுனா அது ராமர் அப்புறம் ராவணனுக்கு நடந்த ஒரு போர்க்கதை அப்படின்னு. என்னதான் ராமாயணத்துல ராவணனை கெட்டவனா காட்டினாலும் நம்ம வரலாற்று கணிப்புப்படி பல பேர் சொல்ற ஒண்ணு ராவணன் ஒரு மிகப்பெரிய பேரரசர் அப்படின்னு. எந்த அளவுக்கு ராவணனை பத்திய உண்மை ராமாயணத்துல சொல்லப்பட்டிருக்கோ அதே அளவுக்கு ராவணனை பத்திய உண்மை வரலாற்றுல இருந்து மறைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் ராவணனை பிடிக்குமோ அவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க. அதோட ராவணனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதெல்லாம் இருக்க நமக்கு எந்த அளவுக்கு ராவணனை பத்தி தெரிஞ்சிருக்குமோ அதே அளவுக்கு ராவணனோட மனைவி மண்டோதரி பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. அப்படிப்பட்ட பேரழகியான மண்டோதரியை பத்திய வரலாற்று கதையை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். சோ முன்னொரு காலத்துல மதுரா அப்படிங்கிற ஒரு அழகிய பெண் சிவன் மேல அளவு கடந்த பக்தியில இருந்திருக்காங்க. சிவன் மேல இருந்த பக்தி ரொம்பவே அதிகமாகி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த சிவபெருமானையே திருமணம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. அதுக்காக மதுரா ஒரு கடுமையான தவம் இருந்து உயிரோட இருக்கும் போதே அந்த சிவபெருமானை சந்திக்க கைலாய மலைக்கே போற வாய்ப்பு கிடைக்குது. அங்க அப்ப பார்வதி தேவி இல்ல, சிவபெருமான் மட்டும்தான் இருந்திருக்காரு. ஆனா சிவபெருமானும் தியானத்துல இருந்ததால முன்னாடி நின்னுகிட்டு இருந்த மதுராவை சிவன் கவனிக்கவே இல்ல. உடனே மதுரா சிவன் மேல இருந்த காதலால தான் என்ன செய்யறோம் அப்படிங்கறதையே மறந்து அந்த சிவபெருமானை கட்டி அணைச்சிருந்திருக்காங்க. அப்ப அங்க வந்த பார்வதி சிவன் தியானத்துல இருக்கிறதையும் பக்கத்துல மதுரா நிக்கிறதையும் பார்த்ததோட மதுராவோட ஆடையில சிவனோட திருநீர் பூசப்பட்டிருக்கிறத பார்த்து ரொம்பவே கோபப்பட்டு இந்த மாதிரி ஒரு தப்பான விஷயத்த செஞ்சு நீ பூமியில ஒரு தவளையா மறுபிறவி எடுப்ப அப்படின்னு சாபம் கொடுத்துருக்காங்க. அப்ப தியானத்துல இருந்து கண் விழிச்ச சிவன் மதுராவுக்கு கிடைச்ச சாபத்தை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டதோட தன்னோட ஒரு மிகப்பெரிய பக்தி தெரியாம செஞ்ச தப்ப மன்னிச்சு சாப வினோச்சனமும் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் சிவன் மதுராவை பார்த்து என்னதான் நீ ஒரு தவளையா பிறந்தாலும் 12 வருஷத்துக்கு அப்புறமா உனக்கு ஒரு வரம் கிடைக்கும். அது மூலமா நீ இன்னொரு பிரிவு எடுத்து நீ ஆசைப்பட்ட மாதிரியே என்னோட அம்சத்துல ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒரு பட்டத்தையே வாங்கின யாருக்குமே ஈடு இணையே இல்லாத ஒரு மாவீரனை திருமணம் செஞ்சுக்குவ. அவன் எனக்கு இணையான ஒருத்தனா இருப்பான் அப்படின்னு மதுரா கிட்ட ஒரு வரம் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் மதுராவும் சிவனையும் பார்வதி தேவியும் வணங்கிட்டு ஒரு காட்டுல தவளையா பிறந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு அப்புறம் அந்த வழியா வந்த ஒரு முனிவர் எப்ப பார்த்தாலும் சிவநாமத்தை மட்டும் சொல்லியே தவம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்ப அவரோட முன்னாடி இருந்த பாலில ஒரு பாம்போட விஷம் படுறத பாத்துக்கிட்டு இருந்த அந்த தவளை இவரை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு முயற்சி பண்ணி பாக்குது. ஆனா அதால முடியல. கடைசியா வேற வழியே இல்ல, இப்படியே விட்டு அந்த முனிவர் இறந்துருவாரு. இந்த விஷப்பாலை அவர் குடிச்சாருன்னா கண்டிப்பா இறந்துருவாரு அப்படின்னு தெரிஞ்சு அந்த தவளையை அந்த பாலில குடிச்சு அங்க இருந்த பாலை குடிச்சு அந்த இடத்துலயே இறந்து போயிடுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண்ணை திறந்து பார்த்த அந்த முனிவர் பாலில தவளை செத்து கிடக்கிறத பார்த்துட்டு அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அவரோட தவ வலிமையால தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் தவளை ரூபத்துல இருந்த மதுராவை பார்த்து நீ ஒரு அழகிய பெண்ணா மறுபிரிவு எடுப்ப அப்படின்னு அந்த முனிவர் சொல்லியிருக்காரு. கடைசியா சிவன் சொன்ன மாதிரியே மதுராவுக்கு மறுபிரிவியும் நடந்துருச்சு. ஆனா எங்க யாருக்கு மகளா பிறப்பா சிவனோட அம்சத்துல மதுராவுக்காகவே படைக்கப்பட்ட அந்த மாவீரன் யாரு அப்படிங்கறத வீடியோவை ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப மாயாசுரன் அப்படிங்கிற ஒரு மன்னன் ஹேமா அப்படிங்கிற ஒரு தேவலோகத்து பெண்ணை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிறாரு. என்னதான் அவருக்கு மாயாவி துந்துபி அப்படிங்கிற 2 மகன்கள் இருந்தாலும் ஒரு பெண் குழந்தை இல்ல அப்படிங்கிற ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. சிறந்த சிவபக்தனா இருந்த மாயாசுரனும் சிவன் கிட்ட தனக்கு ஒரு பெண் குழந்தை வேணும் அப்படின்னு தன்னோட வேண்டுதலை சொல்லியிருக்காரு. அப்பதான் சிவனோட ஆசைப்படியே மாயாசுரனுக்கும் ஹேமாவுக்கும் ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு. ஆனா அந்த குழந்தை பார்க்க ரொம்பவே அழகாவும் தெய்வீகம் குணம் கொண்ட ஒரு பெண்ணாவும் இருக்கிறத பார்த்தா அவங்க அந்த குழந்தைக்கு மண்டோதரி அப்படிங்கிற ஒரு பேரை வச்சிருந்திருக்காங்க. அந்த ஒரு பேரு தான் காலப்போக்கில் மண்டோதரி அப்படின்னே மாறி இருக்கு. என்னதான் அசுர குலத்துல மண்டோதரி பிறந்திருந்தாலும் ஒரு மிகப்பெரிய சிவபக்தியாவும் நல்ல குணம் கொண்ட ஒரு பெண்ணாவும் தான் வளர்ந்திருக்காங்க. அதனாலேயே மண்டோதரியோட அப்பா மாயாசுரன் இவ்வளவு சிறந்த குணம் இருக்கிற நம்ம பொண்ணை ஒரு சிறந்த ஆண்மகனுக்கு தான் திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வராரு. இப்படி இவர் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் பக்கத்துல இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள இருந்து ஒரு வீணை வாசிக்கிற இசை கேட்டு இருந்திருக்கு. அந்த இசையை கேட்டதுமே மண்டோதரி தன்னையே மறந்து அது யாரு அப்படின்னு பார்க்க ஆசைப்பட்டிருக்காங்க. இதனால தன்னோட அப்பா மாயாசுரன் கிட்ட போய் அப்பா இப்படிப்பட்ட இசையை நான் கேட்டதே இல்ல, இந்த வீணை இசையை வாசிக்கிறது யாரா இருந்தாலும் சரி நான் அவங்களை திருமணம் செஞ்சுக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு மாயாசுரனும் அது யாரு அப்படின்னு பார்க்க அந்த காட்டுக்குள்ள தேடி போயிருக்காரு. அங்க வீணையை வாசிச்சுக்கிட்டு இருந்தா அவரை பார்த்ததுமே மாயாசுரன் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காரு. அதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அங்க இருந்தது இலங்கை வேந்தனாவும் 10 கலைகளில் சிறந்த ஒரு மன்னனாவும் மிகச்சிறந்த ஒரு சிவபக்தனாவும் இருந்த ராவணன். உடனே மாயாசுரனும் ராவணனை பார்த்து ஒரு தடவை தன்னோட அரண்மனைக்கு வாங்க அப்படின்னு ரொம்பவே விரும்பி கேட்டுக்கிட்டதால சரின்னு ராவணனும் மாயனோட அரண்மனைக்கு போயிருக்காரு. அங்கதான் முதல் தடவையா ராவணன் மண்டோதரியை பார்த்திருக்காரு. பார்த்ததுமே இப்படிப்பட்ட ஒரு பேரழகியா அப்படின்னு மண்டோதரி மேல ராவணனுக்கு காதல் வந்திருக்கு. இங்க மண்டோதரி எப்படிப்பட்ட ஒரு அழகி அப்படிங்கறத வால்மீகி ராமாயணத்துல சுட்டி காட்டியிருக்காரு. ஒரு தடவை ராம பக்தனான அனுமான் சீதையை தேடி இலங்கைக்கு வந்தப்ப அங்க அவர் முதல்ல பார்த்தது மண்டோதரிய. உடனே இவ்வளவு தெய்வீக குணமும் அழகு இருக்கிற இவங்க தான் சீதா தேவி அப்படின்னு அனுமன் நினைச்சாரு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அப்படின்னா மண்டோதரி எப்படிப்பட்ட ஒரு பேரழகியா இருந்திருக்காங்க அப்படிங்கறத நீங்களே யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் இருக்க உடனே ராவணன் மண்டோதரியை பார்த்ததுமே இவங்களை எனக்கு திருமணம் செஞ்சு வைங்க அப்படின்னு மாயன் கிட்ட சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் சீதையை ராவணன் பார்க்காத வரைக்கும் மண்டோதரி ராவணன் அவங்க பையனை எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா தான் இருந்திருக்காங்க. இத ராமாயணத்துல எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா சீதையை முதல் தடவையா மண்டோதரி பார்த்ததுமே இவங்க லட்சுமி தேவியோட ஒரு அவதாரம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னும் அதனாலதான் பல தடவை சீதையை விட சொல்லி மண்டோதரி ராவணன் கிட்ட கெஞ்சினதாவும் சொல்லியிருக்காங்க. உடனே பல பேர் சொல்ற ஒண்ணு ராவணன் ஒரு அரக்கன் ராமனோட மனைவி கிட்ட தப்பா நடந்துகிட்டதாலதான் அவர் ராமன் அழிச்சிட்டாரு அப்படின்னு. ஆனா அது வரலாற்றில் நடந்த உண்மை இல்ல, இது ராவணனோட எதிரிகளால உருவாக்கப்பட்ட ஒரு கதை.
ராவணன் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிவபக்தனாவும் மொத்த இலங்கை ராஜ்யத்தையும் செல்வ செழிப்பாவும் மக்களை சந்தோஷமாவும் வச்சு ஆட்சி பண்ணின ஒரு மாமன்னனா இருந்திருக்காரு. அதோட என்னதான் தன்னோட தங்கச்சி சூர்பனகை தப்பே பண்ணியிருந்தாலும் ஒரு பெண்ணை கடவுளோட அவதாரமா இருக்கிற ராமனோட தம்பி லட்சுமணன் தாக்குனது தப்பு அப்படிங்கறத புரிய வைக்கதான் ராமனோட மனைவி சீதை இலங்கைக்கு ராவணர் கடத்தினாரே தவிர வேற எதுக்கும் இல்ல. சரி, அப்படின்னா ராவணன் பண்ணது தப்பு இல்லையா அப்படின்னு பல பேர் கேட்பீங்க. ஒரு அண்ணனா தன்னோட தங்கச்சி தான் முன்னாடி வழியால கதறி அழுகிறத பார்த்து சும்மா இருந்தா அதுதான் தப்பு. அது கடவுளா இருந்தாலும் சரின்னு அந்த கடவுள்கிட்டே போர் பண்ணின ஒரு தமிழ் மன்னன் தான் இந்த ராவணன். அப்ப ராமன் லட்சுமணன் அனுமனா இருக்கிற முக்கடவுளும் சேர்ந்து தான் தனி ஒரு மன்னனா சிவனோட அம்சத்துல பிறந்த ராவணனை எதிர்த்து நின்னப்ப அவர் சொன்ன ஒரே பதில் நீங்க பண்ணினது தப்பு அப்படின்னு. அதோட ராவணனுக்கும் ராமனுக்கும் நடந்த போர்ல யுத்தத்துல ஜெயிக்க ராவணன் சிவன் கிட்ட தவ இருந்தப்ப அந்த தவத்தை கலைக்கவே முடியாதுன்னு ராவனோட மனைவி மண்டோதரியை கடத்தி தான் ராவணனையே ஜெயிக்க முடிஞ்சிச்சு. அப்புறம் எப்படி தன்னோட தங்கச்சியை அவமானப்படுத்தினதுக்காக சீதையை கடத்தி போருக்கு கூப்பிட்டது தப்பாக முடியும்? இதை நிரூபிக்க அந்த போர்க்களத்துல ராமன் லட்சுமணன் கிட்ட சொன்ன உடனே இங்க பரிசுத்தமான வீரன் நீயோ நானோ கிடையாது, நேர்மையா போர் பண்ணி இருந்த அந்த ராவணன் தான் அப்படின்னு. இப்படி ரெண்டு சைடு இருக்க நியாயத்தை ஒவ்வொருத்தவரும் சொன்னாலும் ராவணன் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறது அவங்க பாக்குற கண்ணோட்டத்துல தான் இருக்கு. நீங்க ராவணனை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதெல்லாம் இருக்க நான் முன்னாடி சொன்ன மாதிரியே அனுமன் சீதையை தேடி போய் மண்டோதரியை பார்த்துட்டு சீதையை தப்பா நினைச்சது உண்மைதான். அதுக்கான முக்கிய காரணமே அழகு குணம் பண்புன்னு சீதையை கண்டுபிடிக்க ராமன் சொன்ன எல்லாமே மண்டோதரிக்கும் பொருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அனுமன் ராமனை பிரிஞ்சு இருக்கிற சீதா தேவி இப்படி சந்தோஷமா இருக்க மாட்டாங்க அப்படின்னு முடிவு பண்ணி சீதையை தேடி வேற இடத்துக்கு போயிருக்காரு. என்னதான் மண்டோதரியோட கண் முன்னாடியே ஒவ்வொரு மகனா உயிரை விட்டாலும் அவங்க அதுக்கு காரணம் ராவணன் தான் அப்படின்னு கோபமே படல அப்படின்னும் அதுக்கப்புறமும் கூட அவங்க ராவணனை காப்பாற்ற தான் முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியா அனுமனோட உதவியால தான் ராவணன் இறந்துட்டாரு அப்படிங்கிற செய்தியை கேட்டு மண்டோதரி அனுமனை பார்த்து நான் எப்படி என்னோட உயிருக்கு இணையா நினைச்சு என் கடமை இறந்தாரோ அதே மாதிரி நீ இதை யாருக்காக செஞ்சியோ அவரை விட்டு பிரிஞ்சு ரொம்பவே கஷ்டப்படுவ அப்படின்னு சாபம் கொடுத்துருக்காங்க. அப்ப மண்டோதரி ராவணனை தான் கூப்பிட்டதாலதான் எந்திரிச்சாரு, இல்லாட்டி அவர் தவத்துல இருக்கும்போது யாராலையும் அவரை வீழ்த்திருக்கவே முடியாது. இது எல்லாமே என்னால நடந்த தப்பு தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு அந்த ராவணன் மேலேயே மண்டோதரியும் படுத்து இறந்து போயிருக்காங்க. அதே மாதிரி ராம வனவாசத்துக்கு அப்புறம் அனுமன் ராமனை பிரிஞ்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காரு. அது எல்லாத்துக்குமே காரணம் மண்டோதரி அனுமனுக்கு கொடுத்த சாபத்தான் அப்படிங்கறத நம்ம எல்லாராலையுமே தெளிவா புரிஞ்சுக்க முடியும். இப்படிப்பட்ட சிவ அம்சத்துல பிறந்த ராவணனோட அழிவை பத்தி கம்ப ராமாயணத்துல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா வெறும் ராமனோட அம்பால மட்டும் ராவணனை கொல்ல முடியாது, அதுக்கு சீதையோட கற்பும் அவள் மேல ராவணனுக்கு இருந்த காதலும் தசரதனோட வரமும் இந்திரனோட தவமும் இது எல்லாமே சேர்ந்துதான் ராவணனையே அழிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு பெருமைப்படுத்தியதோட மண்டோதரியை சீதைக்கு நிகரான ஒரு பெண் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க.